நான் ராணியக்கா மீன் குழம்பா வைக்கிறீங்க? ஆமா சின்ன பொண்ணு, நேற்றுக்கு அந்த பாத்திமா கிட்ட 100 ரூபாய்க்கு மீன் வாங்கினோம்ல, அதுலதான் மீன் கறி வச்சுட்டு இருக்கேன். ராணியக்காலாம் மீன் கறி இல்ல, ரசம் வச்சாலே சூப்பரா இருக்கும். ராணியக்காக்க மூஞ்சில சிரிப்பா பார்க்கணுமே. நானும் நேற்றுக்கு ரசமும் மீனும் பொரிச்சேன். எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொல்லுகாரு, இனி நீ இப்படி ரசம் எல்லாம் வைக்காத, ஒரே அடியாக விஷம் வச்சு எங்களை கொன்னுருன்னு. ஏக்கா அப்படியே சொன்னாராம் தானே? ரொம்ப கிழிக்காத. உங்கள் வீட்டில எல்லாம் நீ சாப்பாடு வைக்கணும்னு அவசியமே இல்லை, எல்லாம் உங்கள் மாமியாரே பார்த்துக்கிடும். எங்கள் வீட்டில எல்லாம் அப்படி இல்லை, நாங்கள் தான் எல்லாம் சமைக்கணும். எங்கக்கா அது வைக்காத, சாப்பிடறதுக்கு நான்லாம் சாப்பிடாம பட்டினியே கிடந்துருவேன். வாயில ஒன்றும் வைக்க முடியாது அது வைக்காத. அதுவும் எங்க வீட்டுக்காரர்லாம் ஹோட்டலுக்கு எல்லாம் போனாருன்னு வைங்களாம், நாங்க மட்டும்தான் சாப்பிடுவோம், அவர்லாம் சாப்பிடவே மாட்டாரு. யான்னு கேட்டா அவர் வீட்டுல போய் அவங்க அம்மா கை பக்குவத்துல சாப்பிட்டாதான் அவரு உறக்கமே வருமா. ஏன் உமா நீ ஒண்ணுமே பேசாம இருக்க? வந்ததுலேருந்து அவங்க 2 பேரும் மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. எங்கக்கா நான் பேசினாதான் அவிய 2 பேரும் விட்டுட்டு ஓடிடுவாவ. பின்னாடி இருந்து இழுக்கிறது வர உனக்கிட்டே வச்சுட்டு இருப்பாவ. நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். மாமா என்ன சாப்பாடுக்கா வைக்கிறீங்க? நான் இந்த கிழங்கும் மீன் கறியும் வச்சிட்டு இருக்கேன் சின்ன பொண்ணு. கிழங்கு மீன் கறியுமா? எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்க்கா. நானும் வீட்டுல ஒன்றும் வைக்கல. இருந்து சாப்பிட்டுட்டு போங்கம்மா, நிறைய கிழங்கு வச்சிருக்கேன். என்னடா இது, வீட்டுக்கு தந்து விடுவாவ, அந்த மனுஷனும் கொடுக்கலான்னு பார்த்தா இவாள் இங்கேயும் சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லுகாவ. உங்களுக்கு எதுக்குக்கா கஷ்டம்? நான் இனி வீட்டுக்கு போய் ஏதாவது பொங்கி சாப்பிடுங்க. நீங்களே உங்களுக்கு கொஞ்சம் புறம்தான் வச்சிருப்பீங்க, இனி அதை நாங்கள் சாப்பிட்டுட்டோம்னா அடுத்தவங்களுக்கு இன்னொருக்கு அதை வைக்கணும், அதுவும் வேலை தானே. 4 முடி என்ன உருட்டுக்கா இருந்து. ஏன் சின்ன பொண்ணு அப்படி வாயை பிளந்துட்டு இருக்க? ஈச்சி வாய்க்குள்ள போயிட போகுது, பூட்டு. அண்ணா நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டியல்லா. அக்கா வசந்தி அக்கா, நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? நீங்க சொல்லுதீங்களான்னு பாப்போம். சரி கேளு. ஏங்கா தூங்க முன்னாடி குட் நைட்டு சொல்லுதாங்க? சொல்லுங்க பாப்போம். ஏன்னா தூங்கின பிறகு குட் நைட் சொல்ல முடியாது. இதெல்லாம் ஆதி காலத்து ஜோக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாவ, நீ இருந்து இப்போ சொல்லிட்டு இருக்க. சின்ன பொண்ணு நீ எத்தனாவது வரை படிச்சிருக்க? நான் ரொம்ப நாளா உன்னிட்ட கேட்கணும்னு இருந்தேன். நான் 11வது வரை படிச்சிருக்கேன். 11வது வரை படிச்சிருக்கியா சின்ன பொண்ணு? ஏக்கா ஆமாக்கா, நான் உங்க கூட எல்லாம் சுத்துனால என்ன கூமுட்டேன்னு நினைச்சிடாதீங்க. நான் 11வது வரை படிச்சிருக்கேன். சின்ன பொண்ணு உன் 10 மார்க் எவ்வளோ? 274. அப்ப 11th எவ்வளோ மார்க்கு? அது அது லைட்டா படிக்காம அப்படி கோட்டை விட்டுட்டேன். 2 பாடம் ஃபெயிலு. ஆனால் நான் 12th படிக்கல, அதோட படிப்பை விட்டுட்டேன். நாலுமுடி எங்க போறிய? அதுவா சின்ன பொண்ணு, வாயி நம்மன்னு இருக்கா, அதான் லைட்டா போய் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு போறேன். தண்ணி குடிக்க போறியலா இல்ல இதை தூக்க போறியலா? சின்ன பொண்ணு என்னை பத்தி இப்படி தப்பா சொல்லிட்டு இருக்காத பாத்துக்கா. நான் யார் வீட்டுல வந்து என்னத்தை திருடுனேன்னு என்னை பத்தி இப்படி நீ சொல்லிட்டு இருக்க? ஏக்கா அமைதியாயிருங்க, பிறகு நான் சொல்லிடுவேன். என்ன நீ என்ன ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்க? நான் யார் வீட்டுல இருந்து என்ன களவாண்டேன்னு சொல்லு பாப்போம். ராணியக்கா அன்னைக்கு இதே போலயே வந்து உங்கள்ட்ட தண்ணி குடிக்க போறேன்னு சொல்லிட்டு 2-3 டம்ளரை தூக்கிட்டு போனவல்ல, அதை சொல்லுங்க. நான் எப்ப உங்க வீட்டுல இருந்து டம்ளர் தூக்கிட்டு போனேன்? ஏதோ சிரிச்சிட்டு இருக்கீங்க, நான் அவ சொன்னது உண்மை போல. வசந்தி நீ அன்னைக்கு தூக்கிட்டு போனம்மா டம்ளரை, நாங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். உன்கிட்ட சொன்னா நீ நல்லா கஷ்டப்படுவ பத்தியா, அதான் நாங்க யாரும் உன்கிட்ட சொல்லலை. அது இந்த நம்ம ராணியக்கா வீடு தானே, உரிமையா எடுத்துட்டு போனேன். அதை நீங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏம்மா உன் வீட்டுல நான் என்னத்தை களவாண்டுட்டேன்? நீ இதை சொல்லு பாப்போம். நீங்க அன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு சின்ன பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போனீங்கல்ல, அத பாபா அவரு பாத்துட்டாரு, என்னட்ட சொன்னாரு நீ அவர்கிட்ட போய் கேட்காத, அவங்க அப்படி கஷ்டப்படுவாங்க. அதான் நான் இன்னும் உங்கள்கிட்ட சொல்லாம இருந்தேன். என்ன சின்ன பொண்ணு, ஒரு சின்ன பெயிண்ட் டப்பா தானே எடுத்துட்டு போனேன், ஏதோ நான் சொத்தை எழுதி வாங்கின போல இப்படி சொல்லிட்டு இருக்க. நீங்க தானே சொன்னீங்க நான் யார் வீட்டுல வந்து என்னத்தை களவாண்டேன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ஏதோ பந்தா காட்டுக்க போல, அதான் நாங்க எல்லாம் சொன்னோம். அது போல நீங்க அன்னைக்கு லட்சுமி அக்கா வீட்டுல இதெல்லாம் நீங்க சொன்ன கூட பரவாயில்ல. லட்சுமி அக்கா வீட்டுல நான் இதுவரை ஒண்ணுமே களவாண்டது சொல்லுங்க பாப்போம். அப்படி நான் என்னத்தை களவாண்டிருக்கேன்னு நினைன்னே பார்க்கணும், சொல்லுங்க. ஏக்கா அன்னைக்கு லட்சுமி அக்கா எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க சாய வேணும்னு சொன்னீங்கல்ல, எடுக்க அவங்க போகும்போது நாங்க எல்லாம் அப்படி அவங்க கூட போனோம்ல கிச்சனை பார்க்க, அவங்க பால் கறந்துட்டு இருந்த பால் எடுத்துட்டு போனீங்கல்ல, அதை நாங்க எல்லாம் பார்த்து லட்சுமி அக்காட்ட சொன்னோம். அவங்க சிரிச்சுட்டு அவங்கள்ட்ட சொல்லாதேன்னு சொன்னாவ.
ஏ என்னது ஒரு பாலை எடுத்தேன், அதை களவாண்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அதை எடுக்கதான் செஞ்சேன், நான் இன்னும் களவாணலை. களவாணுகிறதுனா என்ன? ஒரு ஆளுக்கு தெரியாம அந்த பொருளை தூக்கிட்டு போறது. நான் களவான ஒன்றும் இல்லடே. அப்ப நீங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு போனீங்க, லட்சுமி அக்கா நான் இதை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனீங்க. இல்ல அது களவாணிகள் தான். அதுக்கு நீங்களாம் பார்த்துருக்கீங்களடே. நான் நீங்கெல்லாம் பார்க்கிங்கன்னா அது உங்க முன்னாடி எடுத்துட்டு போனேன். எனக்கும் நீங்கெல்லாம் பார்த்ததெல்லாம் தெரியும். தெரியாம ஒன்று நான் களவாண்டுட்டோன்னு போகலைன்னா ரொம்ப வந்து பேசிட்டு இருக்காது. நான் இவ்வளோ நேரம் உரிமையாக தான் எடுத்தேன். இது எங்க லட்சுமி அக்கா, எங்க ராணி அக்கா, எங்க சின்ன பொண்ணு, நான் அப்படி உரிமையாக தான் எடுத்தேன். இன்னின்னா இப்படின்னா நான் எடுக்கவே மாட்டேன்டே. நீங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏக்கேது எருமை, இதுல உரிமை வேறையாம். ஏதோ இவங்கள்ட்ட எல்லாரும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுக போலையும், இவங்க வேண்டான்னு சொல்லி கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போறையும் இவங்க உரிமைன்னு சொல்லிட்டு இருக்காவ. நானும் நமக்கு பிடிச்சவங்க நமக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி ஒரு பொருள் எடுத்தா என்ன கள்ளி பாட்டெல்லாம் சாத்துதீங்களா, நீ உங்க சைடே நல்லா வரமாட்டேன். வா அப்படியே ஒளிஞ்சு போயிரு, நாங்க கிழங்கு மீன் எல்லாம் தின்னுட்டு பிறகு வாரோம். நான் இது போனோம் எங்க ராணி அக்கா வீடு, நான் சாப்பிட்டுட்டு மெதுவா போவேன். உங்களுக்கு என்ன? அடைச்சு வாத்துக்கு செத்த நாய, மூடிட்டு இருந்து தின்னுட்டு போ. மூஞ்சை இறக்கி தூக்கி அங்க எடுத்து வச்சிட்டு இருக்குது. ஏக்கா ரெடி ஆயிட்டா? இங்க நாக்கில எச்சியெல்லாம் ஊறுது. இன்னும் இப்போ ரெடி ஆயிருமா? நான் போய் தட்டெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரிக்கா. ஏக்கா ராணி அக்கா இங்க தாங்கக்கா, இங்க மனுஷனுக்கு வாயில எச்சி ஊறிட்டு இருக்கு, அவங்க வேற என்னதோ பண்ணிட்டு இருக்காவ. சாரமா 4 முடி இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல பாப்பேன். நீங்க இதே போலயே மூஞ்சி இறக்கி வச்சுட்டு இருந்தியான்னு வைங்களாம், உங்க தட்டுல உள்ளது நானே புடுங்கி தின்றுவேன். கேட்டா விருப்பம் இல்லாம சாப்பிடுதீங்கன்னு சொல்லிடுவேன். சின்ன பொண்ணு, நீ சொன்னதுல நான் ஒரு தப்பு கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா? அவிய சாப்பிடவே இல்லை, ஆனா நீ சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவேன்னு சொன்னேன். வேலையை பார்த்துட்டு தாரதை தின்னுட்டு எந்திரிச்சு எங்க கூட வாரேனா வா, இல்லைன்னா பேரு. நான் 4 முடி கோவமா? பின்ன செய்யுது அவ்வளோ பாவம், அடுத்து வந்துட்டு எங்கள்கிட்ட கேட்க வேண்டியது கோவமான்னு. இப்போ எதுக்கு நீ என்கிட்ட சண்டை இழுத்துட்டு இருக்க? நான் என் வேலையை பார்த்துட்டு பேசாம தானே இருக்கேன். 40-45 வயசு கிட்டத்தட்ட இருக்கும், இருந்தாலும் இன்னும் 4 முடியை வெட்டி இந்த சைடு 2 இந்த சைடு 2ன்னு போட்டு நடந்தோன்னா நீங்க பெரிய பெரிய உலக அழகி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நினைச்சிட்டு இப்ப செவுட்டுல ஒண்ணு விழும், பேசாம இருங்க. 4 முடி ராணி அக்கா, என்ன நீ 4 முடி நீங்க யாரும் கூப்பிடக்கூடாது. அப்ப 3 முடி நான் கூப்பிடணும். இல்ல வசந்தி, நான் எது கூப்பிட்டேன்னா உனக்கு எதையா தேவைன்னா வந்து எங்கள்கிட்ட கேளண்ணா, எப்படி கேட்காம தூக்கிட்டு போ. அது என்னம்மா? எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராணி அக்கா, எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு கோவம் மட்டும் வந்துட்டுன்னு வைங்களா, என்னம்மா பண்ணுவ? 4 முடி உங்களை ராணியக்கா வேகண்டல் அடிச்சாச்சு. இனி என்ன மூஞ்சை தூக்கி வச்சுட்டு திரும்பவும் எந்திரிச்சு வசனம் பேசிட்டு உட்காருங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.